வணக்கங்க. நம்ம இன்னைக்கு அறுசுவை அரிசியில் கோடை விடுமுறையில் இருக்கிற குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரியான சாக்லேட் கேக்கு வீட்லேயே சூப்பராக ஈஸியாகவும் சாஃப்டாகவும் செய்யலாங்க. இதுக்கு அவன் தேவையில்லை, பீட்டர்லாம் தேவையில்லை, செம ஃப்ளஃபியாக வரும். ட்ரை பண்ணுங்கள். இந்த கேக்கு செய்கிறதுக்காக அரை கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாங்க. உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருந்தாலும் அரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூடயே 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளை சக்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெள்ளை சக்கரை வேணாம் அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகரே எடுத்துக்கோங்க. இது கூடயே அரை கப் அளவுக்கு உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை வெண்ணெயோட நல்லா கலந்து வரணும், கரைஞ்சி வரணும், அந்தளவுக்கு எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட நான் முட்டை சேர்த்த போகிறேன். 2 முட்டை நான் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் முட்டை சேர்க்காதவங்களா இருந்தால் அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. முட்டை நல்லா அடிச்சு விடுங்க. நம்ம பீட்டர் எதுவும் பயன்படுத்த போகிறதில்ல, இந்த ஃபோர்க் வச்சு தான் அடிச்சு விட போகிறோம். முட்டை நல்லா பொங்கி வர அளவுக்கு அடிச்சு விடுங்க. முட்டை நல்லா சர்க்கரை வெண்ணெயோட நல்லா கலந்து அந்த சர்க்கரையோட கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வருங்க, அந்த அளவுக்கு அடிச்சு விடணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. இப்போது நம்ம மாவு சேர்த்திக்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன், கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா வேணும்னாலும் சேர்த்திக்கலாங்க. இது கூடயே 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடரும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் எடுத்துக்கலாங்க. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட பயன்படுத்திக்கலாம். நான் எப்போவும் கோதுமை மாவு பயன்படுத்துகிறேன்றதுனால நான் பயன்படுத்திருக்கிறேங்க. இதை நான் லைட்டாக கலந்து விடுங்க. ரொம்ப அடிச்செல்லாம் கலக்க தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே நல்லா அடிச்சிட்டோம். உங்களுக்கு கொஞ்சம் கட்டியமாக இருக்குன்னா மட்டும் பால் சேர்த்திக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா முட்டை ஒரு சில சமயம் கொஞ்சம் நிறையா இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை கொஞ்சம் கட்டியாக இருக்குது அப்படின்னா மட்டும் பால் சேர்த்திக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா சிப்ஸ் சேர்த்திக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சாக்லேட் சிப்ஸு சேர்த்திக்கிறேன். நட்ஸு ஒரு 1/4 கப் சேர்த்திக்கலாம். நான் வால்நட் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஆல்மண்ட் இல்லை கிரேப்ஸ் வேணுனாலும் சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. நிறைய உப்பு தேவையில்லை, போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாக்கோ சிப்ஸுன்றது உங்களோட ஆப்ஷன் தாங்க, உங்களுக்கு தேவைன்னா சேர்த்திக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே ட்ரே நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன், அதில் ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலேயும் நீங்கள் சாக்லேட் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். சாக்லேட் சேர்த்து எவ்வளோ ஃப்ளேவர் சேர்த்துனாலும் சாக்லேட் சேர்த்து சேர்த்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் அவனில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா 20லேருந்து 25 நிமிஷம் வரையும் தேவைப்படுங்க. இல்லை நீங்கள் பேனில் குக் பண்ணுறீங்க அப்படின்னா 30 நிமிஷம் தேவைப்படும். அவனில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 to 25 மினிட்ஸு 180 டிகிரி செல்சியஸ்க்கு வச்சுக்கோங்க. ப்ரீ ஹீட் 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கேக் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். பேக்கரியில் ரெடி பண்ணுற மாதிரியான சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.